ஜீவன் இல்லாத தண்ணீர் இல்ல. அதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செட் பண்றாரு பாருங்க. அதுக்கான ஒரு இடத்தை செட் பண்ணி மேகங்களை, அதாவது நீங்க இந்த வசனத்தை இப்ப நான் சொல்ற அந்த 3வது வசனத்தை பாருங்க. 3ல தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. நான் அதை நம்முடைய வாழ்க்கையை வைத்து சொல்லுகிறேன். பிளான்லாம் மேல நடக்குது. மேகங்களை தமது ரதமாக்கி காட்டினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். பரலோக திட்டத்தை பூமியில் நடப்பிக்க அவர் டிராவல் பண்றாருங்க. டிராவல் பண்ணி பாதையை ரெடி பண்றாரு, பிளேஸ் ரெடி பண்றாரு. எவ்வளவு தூரத்துல இவன் எந்த இடத்துல இவனுக்கு லைஃப்ல ஏற்றம் இருக்கும், எந்த இடத்துல இறக்கம் இருக்கும், எனக்கு கரெக்டா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இங்க போடானா நான் போக மாட்டேன், நாம் இங்கே இருப்பது நல்லது. ஆண்டவர் பார்த்தார், போறியா இல்லையா? கண்டிதத்தான். சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை நடத்துறது ரொம்ப கடினமா நடத்துறது போல இருக்கும். இல்ல, நாளானது விளங்கப்படும். ஏங்க, யோபு லைஃப்ல கர்த்தர் அனுமதித்ததை வச்சு பார்த்தா கர்த்தரை இரக்கம் உள்ளவர்னா சொல்லுவோம் இல்ல. ஆனா யோபுவின் லைஃபுடைய முடிவுல கர்த்தர் செய்ததை வைத்து யாக்கோபு எழுதுகிறார், அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள கர்த்தர். ஆண்டவர் எனக்கு நன்மையதான் செய்கிறார். சில மதில ஏற வேண்டி இருக்கும், சில மதில இறங்க வேண்டி இருக்கும். யோசுவா 6:20 சில மதில இடிக்க வேண்டி இருக்கும். எக்காலம் ஊதி மதில இடித்து சில மதில இடிக்க வேண்டி இருக்கும். சங்கீதம் 18:29 சில மதில்களை தாண்ட வேண்டி இருக்கும். அதை டச் பண்ணாதேங்கிறார். தாண்ட வேண்டி சில காரியத்துல கடந்து போனோம். நம்ம அங்க நின்று அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இவன் என்ன இப்படி பார்த்தான், அவங்கள பார்த்து பல்ல காட்டி சிரிச்சாங்க, என்ன பார்த்து ஒரு சைடோட செல்ஃபி சிரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு அநேகருடைய புலம்பல். இதை தாண்டி போ. விளக்கு இல்ல. நம்ம சில இடத்திலேயே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. இயேசுவை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு எங்க அப்பாவை தெரியும்ட்டாங்க. எவ்வளவு ஹர்ட் ஆகக்கூடிய வார்த்தை தெரியுமா? ஏன்னா மரியாள் திருமணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆறாங்க. இது அந்த காலத்துல நாம இருந்திருந்தா இப்படி என்ன பேச்சு நம்ம ஓடி இருக்கும். இப்பவே என்ன பேச்சு ஓடுது நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும்? 1.5 இன்ச்சு நாக்க வச்சு 1.5 கிலோமீட்டருக்கு பேசுவாங்க. எல்லாம் கேட்டுட்டு இப்ப ஏசுட்ட கேக்குறா, எங்களுக்கு எங்க பிதாவை தெரியும் அப்படிங்கிறாங்க. வேதம் சொல்லுது, அவர் கடந்து போனார். போயிட்டே இருக்கிறார். சில மதில அதை டச் பண்ண கூடாது. அந்த இடத்துல இருந்து எக்காலத்தை ஊதி பாப்பா வச்சிட்டு இருக்க கூடாது. இடிக்க வேண்டியது எரிகோ மதில. இதெல்லாம் நீ தாண்டி போ. நீ தாண்டு. அதுக்குதான் உன் காலை கர்த்தர் மான் கால்களை போல ஆக்குகிறார். சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நியமித்திருக்கிறார். சில மதில்களுக்கு முன்பாக அடங்கி இருக்கணும். ஓசியா 2:6 நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்பேன். இதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? நம்மள ரெடி பண்ண. ஆண்டவர் அவங்க தாண்டாங்க, நீ தாண்டாத இந்த இடத்துல அடிக்கிற. தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர். எதற்காக? நான் பலப்பட, நான் ஆயத்தப்பட. ஏற வேண்டிய மதில ஏறணும், இறங்க வேண்டிய மதில இறங்கணும், இடிக்க வேண்டிய மதில இடிக்கணும், தாண்ட வேண்டிய மதில தாண்டணும், அடங்கி இருக்க வேண்டிய மதில அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு தெரியும் செட் பண்றது கர்த்தர். God is in control. எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக இந்த விளக்கு ஏன் ஏற்றப்பட வேண்டும் தெரியுமா? சங்கீதம் 18 அதனுடைய 33 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இப்போ நிக்க வைக்கிறார், நிறுத்துகிறார் அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? லைட்டை போடுறதே நம்ம காண வேண்டியதை காண, நம் பக்கத்திலேயே தான் தேவையான பொருளை வச்சிருப்போம். கரண்ட் போயிரும், வலது பக்கத்துல இருக்கும் டார்ச் இடது பக்கத்துல தேடிட்டு இருப்போம். இருள் நம்மை தடவி திரிய வைக்கும். என்னுடைய உயர்த்தலம். அதனாலதான்
தாவீது ஷார்ட்கட் வேஸ்ல எதையுமே அவன் அடைய விரும்பல. ஏன்னா அவனுக்கு வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டதுக்கு அப்புறமும் தாவீது அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னுடைய உயர்தலத்துல கர்த்தர் என்னை தான் நிக்க வைப்பான். அதை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். எனவே தான் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், ஒண்ணுமே கிடையாதப்பா. இதுவரை கொண்டு எல்லாத்தையும் அவன் பார்க்கிறான். கர்த்தர் விளக்கை ஏற்றும் போது நாம் காண வேண்டியது நம்முடைய கண்கள் காணும். ஐந்தாவதாக அதே 18வது சங்கீதம் 37வது வசனம், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். ஆமென். எதுக்கு விளக்கேற்றா தெரியுமா? நாம் செய்ய வேண்டியதை செய்ய, நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். இயேசு சொல்லுகிறார் யோவான் 9:4, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். வீட்டுல திடீர்னு 4 மணிக்கு கிச்சன்ல லைட் எரியுதுன்னா அந்த வீட்டுல என்ன நடக்குது? சமையல் நடக்குது. ஆமென். சில சகோதரர்கள் தான் நிப்பாங்க, ஆனாலும் நமக்கு என்ன தெரியும்? சமையல் நடக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை நடக்குது. திடீர்னு ரோட் சைடுல நைட் லைட் கட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? வேலை நடக்குது. நாம செய்ய வேண்டியதை செய்யணும். இருள ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு தம்முடைய வாழ்க்கையை மாதிரியா காட்டித்தாரார். அந்த இடத்துல சத்துருக்கள் போட்ட ஆலோசனை நடக்குது. இயேசுவை கையை கட்டி கொண்டு போறாங்க. ஏன்? இது அந்தகாரத்தின் வேளை என்று இயேசு சொல்லுகிறார். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஒண்ணு செய்யணும்னு ஆண்டவர் ஏவுறார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த வருஷம் முடிய இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது. கரெக்டா 1ஆம் தேதியில இருந்து. எந்த 1ஆம் தேதி? இப்படி எத்தனை 1ஆம் தேதியை பார்த்தாச்சு? இல்ல, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. கர்த்தர் விளக்கை ஏற்றார். நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். பிரயாசம் பல நேரத்தில் தோல்வியில் வரும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. மோசே மாதிரி நம்ம ஒண்ணு நினைப்போம். ஒரு விசை 40வது வயதுல மோசே ஒரு காரியத்தை செய்ய நினைச்சான். ஒருத்தங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க. அவன் நினைச்சது மாதிரி நடக்கல. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா கர்த்தர் அவனை பலப்படுத்தி, அங்க கூட பாருங்க, முச்செடியில அக்கினி தான் வெளிப்படுகிறது, வெளிச்சம் தான் வருது. கர்த்தர் திரும்ப அனுப்புகிறார். பார்வோன் சமூகத்திலிருந்து மோசே எத்தனை முறை துரத்தப்பட்டான் தெரியுமா? 1 2 அல்ல, 7 8 முறை 10 முறை துரத்தப்பட்டான். ஆனாலும் திரும்ப போறான். ஏன் தெரியுமா? நான் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தோல்வியை 3 முறையோ 4 முறையோ தோல்வியை கண்டு ஒரு குகைக்குள்ளே போய் இருக்கும் போது, இப்படி தோத்துட்டேனே என்று நினைக்கும் போது அங்கே ஒரு சிலந்தி வந்து வலை கட்டுது. அது கெட்டது விழுது, கெட்டது விழுது, கெட்டது விழுது. அதுக்கப்புறம் அது கெட்டி பிடிச்சிட்டு அவர் அதை பார்த்துட்டு போய் ஜெயிச்சிருக்கிறார் 2வது. இப்படி சரித்திரம் சொல்லுகிறது. தேவ பிள்ளை, நமக்கு தேவ நம்பிக்கையா காட்டுறது சிலந்தி அல்ல, ஜீவனுள்ள வார்த்தை. என் தேவன் யார் என்று ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 71வது சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறான். 71 அதனுடைய 20 21 வாசிக்கிறேன், கேளுங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியோ தேற்றுவீர். கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன்
என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். நல்ல கையை தட்டி சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் ஆமே. சத்துரு இடிக்க சத்துரு இடிக்க ஓ என்னை எழுப்பப்பட்ட நான் எழுப்புவேன். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க.